அந்த தொகுதி கண்டிப்பாக மே மாதம் தலைவருடைய கோட்டையாக தமிழக வெற்றி கழகம் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதி இருக்கும். இதன் அர்த்தம் என்ன? இங்கு ஒவ்வொரு ஓட்டம் ஒரு வயக்கல். இங்கு தெருவில் நாம் வாங்கும் வாக்குகள் வெற்றியாளர்களை தீர்மானிக்கும் வல்லமை கொண்டது. அந்த 137 வாக்குகள் என்ற மைதான வித்தியாசத்தை நாளை பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக கண்டிப்பாக தியாகராஜர் தொகுதியை கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பதில் சந்தேகமில்லை. இன்று நாம் இங்கே குடும்பமாக அமர்ந்திருக்கிறோம். வெற்றிக்கான எளிய கணக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது தளபதி குடும்பம். நாம் எல்லோரும் ஒற்றுமையாக நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தியாகராஜன் நகர் தொகுதியில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்கு தோராயமா ஒரு 60,000 வாக்கு கிடைச்சிட்டாலே நமக்கு போதும். இங்க நமக்கு குறைஞ்சது பாத்தீங்க அப்படின்னா வாக்குகள் நம்மளுடைய உறுப்பினர் நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு 10,000 6,000 10,000 12,000 பேர்கிட்ட இருக்கிறாங்க. முதல்ல நீங்க 12,000 பேர் இருக்கிறீங்க என்று சொன்னால் நம்மளுடைய நிர்வாகிகள் நம்மளுடைய உறுப்பினர்கள் இங்க ஒரு 12,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தோராயமா நான் சொல்றேன். டி நகர்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தவங்க உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஓட்டு 3 ஓட்டு நீங்க வாங்கினாலே நாம் வெற்றி பெற்று விட்டோம். இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோட்டையாக கண்டிப்பாக தளபதியுடைய கோட்டையாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. டி நகர் அப்படின்னா தளபதி நகர், தளபதி. அதனால டி நகர் எப்பயுமே டி நகர் தான். இருந்தாலும் நமக்கு நம்மளுடைய தோழர்களுக்கு இது தளபதி நகராகவே இருக்கு. அந்த அளவுக்கு இந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்துள்ள நிறைய கிளை நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ஒவ்வொருவரும் நீங்கள் தெருவாக நீங்கள் இன்று முதல் நீங்கள் வீடு வீடாக சென்று ஓட்டு கேட்க வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு காலம் நம்ம உழைச்சிருக்கிறோம் அப்படின்னுட்டுன்னு. அந்த உழைப்பு இன்று கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் கோட்டையாக மீண்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த தொகுதி இருக்கும் என்று. எல்லார் வீட்லயும் போய் அரசியல் பேசுறது, மற்றவங்களை குறை சொல்றது, இதெல்லாம் நம்மளுடைய வேலை இல்லை. நாங்க வந்தா உங்களுக்கு என்ன செய்வோன்றதை மட்டும் சொல்லிதான் நம்ம ஓட்டு கேட்கணும். தியாகராஜ நகர்ல பாத்தீங்க அப்படின்னா, டி நகர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பார்க்கிங் வசதி தான் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். டிராபிக் அதிகமாக உள்ள இடம் எது என்று சொன்னால் அது டி நகர். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு வல்லுநர்கள் பலரிடம் ஆலோசனை கேட்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டு வெளிநாட்டு தரத்தில் பார்க்கிங் பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பல இடங்களில் வடிகால் பிரச்சனை இருந்து வருகிறது. இதனால் கொஞ்சம் மழை பெஞ்சாலுமே வெள்ளம் தேங்கி பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகின்ற தொகுதி டி நகர் தொகுதி. இதுவரை மாறி மாறி கட்சிகள் வந்தாலும் ஆட்சிகள் வந்தாலும் நாங்கள் எல்லாரும் செய்யறோம்னு சொல்லுவாங்க. மழை தண்ணி இந்த தடவை அடுத்த தடவை கண்டிப்பா வந்து நிக்காது அப்படின்லாம் வாக்குறுதி எல்லாம் பல ஆண்டுகளாக கொடுத்திருக்கிறாங்க. ஆனா பிரச்சனைக்கு இதுவரைக்கும் சரியான தீர்வு காணவில்லை என்பதுதான் உண்மை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் ஆனவுடன் இந்த தொகுதியில் உள்ள அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்றும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் வாக்குறுதி
எல்லாருமே கொடுப்பாங்க தான். ஆனா நம்ம தலைவரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா எது முடியுதோ அதை மட்டும்தான் மக்களுக்கு வாக்குறுதியா கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்ம தலைவர் தளபதி. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வட்டத்தில் 5 பேரை கொண்டு வந்தால் நினைத்து பாருங்கள், நம்மளுடைய பலம் 30,000 குடும்பங்களை தாண்டி இந்த தொகுதி நம்மளுடைய வசமாக கண்டிப்பாக மாறிவிடும். அதில் எந்த ஒரு பயமோ சந்தேகமோ உங்களுக்கு இருக்க வேண்டாம்.